ஹாய் கைஸ், வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கீரையாவது வாங்கி சமைச்சிருவேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கீரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் போனால் சிறுகீரை தாங்க வாங்கிட்டு வருவேன். அந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து போக முடியலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பார்க்கறதுக்கு இந்த கீரை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இது வந்து அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பசங்க வந்து பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க, கடைஞ்சிட்டு சாம்பார்னு சொல்லி கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. அதனால நான் வந்து கொஞ்சமாக கடைய போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொரியல் செய்ய போகிறேன். மோஸ்ட்லி வந்து அரைக்கீரை வந்து கடைஞ்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக கடைஞ்சிட்டாலும் நைட் அப்படியே இருக்கும். நைட்டில் வந்து கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சமாக தான் கடைய போகிறேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சேங்க. தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே புகையாக வந்துடுச்சு. பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சு விட்டுட்டேன். ஒரு சில சமயத்தில் கடாய்க்குள்ள இருக்கிற எண்ணெய் கூட எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு 2-3 முறை வந்து நடந்திருக்கு. எண்ணெய் வந்து அதிகமாக சூடாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எப்பனா இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும் கீரை, அதுக்கப்புறம் டேட்ஸ், அதுக்கப்புறம் மாதுளை இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், டாக்டர் கொடுக்குற டேப்லெட் சாப்பிட்டாலும் இல்லைன்னா சிரப் கொடுப்பாங்க, அது சாப்பிட்டாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ல வந்து அயன் சக்தி வந்து கம்மியா இருந்தா பிளட் வந்து என்ன சாப்பிட்டாலும் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி பிளட்ல அயன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வெல்லம் தாங்க சாப்பிடணும். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு 3 months நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குட் ரிசல்ட்டாவே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினா கேழ்வரகு தாங்க, வேற எதுவும் இல்லை. கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா கூட பிளட்ல வந்து அயன் வந்து சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும். வெல்லம் வந்து நீங்க டெய்லி கூட சாப்பிடலாங்க. டெய்லி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 2 monthsலேயே வந்து ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிடும். இது நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லுங்க, நிஜமாவே ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து பிளட் வந்து 8 points தான் இருந்தது. அயன் வந்து கம்மியாக இருக்குது, அதனால பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. டாக்டர்ஸ் கொடுத்த சிரப்லாம் கூட கொடுத்து பார்த்தாங்க, அப்போ கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க வெல்லம் கொடுங்க, இல்லைனா கேழ்வரகு அந்த மாதிரிலாம் கொடுங்க, அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக வெல்லம் கொடுத்து பார்த்தேன். அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா அவனே இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு வெல்லம் கொடுங்கமான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவான். நெக்ஸ்ட் மந்த்தே நான் செக் பண்ணும்போது 8 pointsலேருந்து 10 pointsக்கு வந்து பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வெல்லமே கேட்கறதே இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி இருந்ததுங்க. இது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நமக்கு 2 ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த டேபிள்ஸ் தாங்க நான் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு கூப்பன் ரன் பண்ணாமே வந்து ஆர்டர் வந்திருக்கு, ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரியே வந்தால் நம்ம ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரேட்டிங்ஸ் அதிகமாச்சுன்னா நம்ம கூப்பன் ரன் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.